ஹாய் ஃபேமிலி, ஒரு வழியாக ரூமில் இருந்து செக் அவுட் பண்ணல. செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கேன். வெளியில் வந்திருக்க ஒரு சர்ச் இருந்துச்சு. இந்த சர்ச் வந்து நேம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணி வரேன், அதனால் எனக்கு தெரியாது. சர்ச் வந்து நல்லா பயங்கர பெருசாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஷாக்கான ஒரு விஷயம்னா, நம்ம சாண்டி மாஸ்டரை பார்த்தோம். அதுதான் ஒரே ஒரு செம்ம ஷாக்கான விஷயம். தென் வந்து அவர் கூட ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாவில் ஷேர் ஆகும், பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இதோட வியூவை காமிக்கிறேன், சர்ச்சோட வியூ காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஓகேவா? ஃபேமிலி, எனக்கு என்ன ஒரு ஷாக்னா, திடீர்னு வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சம்திங் யாருன்னு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க தெரியாது, ஒரு ஃபீமேல் செலிப்ரிட்டின்னு நினைக்கிறேன். சம்திங் அவங்க நேம் தெரியாது. அவங்க கூட வந்து பிக் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட எடுத்து முடித்த உடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா சாண்டி மாஸ்டர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தா சாண்டி மாஸ்டர் இருந்தார். பட் என்ன கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தேன், கிளாரிட்டி ஒழுங்காக கிளிக் ஆகலை. பட் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் இருக்கேன், சர்ச்சுக்கு ஃப்ரண்ட் வியூவில் இருக்கேன். இது ஒரு சர்ச் போல். சர்ச் நேம்லாம் எனக்கு தெரியல. நான் இதோட வியூவை வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து காமிக்கிறேன், பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃபேமிலி, இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்கள். இங்கே தான் போக போகிறோம். இது நான் எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து சிலுவை பாதை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் முட்டி போட்டுகிட்டே நடந்து போனோம். ரொம்ப லாங்கு தாங்க. எப்படி ஒரு 1 கிலோமீட்டர் வரும் போல இங்கேருந்து. தெரியல எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக போகிறேன்னு. ஷார்ட்ஸ்லேயும் வரும், மறக்காமல் இதில் ஃபுல் வீடியோவும் வரும் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது. ஓகேவா? மறக்காமல் பார்த்துங்க. என்ட்ரன்ஸை மட்டும் காமிக்கிறேன். அது ஒரு வழியாக அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் இருந்தாலும் ரோடு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ ஒரு 1.5 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படியே முட்டி போட்டு தான் போக போகிறோம். பட் ஆனால் பேண்ட் தான் போட்டிருக்கேன் நார்மலாக. ட்ராக் இருந்தது, பட் ஆனால் யூஸ் பண்ணலை. நம்ம நார்மலாகவே எங்கன்னா கீழே விழுந்து அடி வாங்கினா ரொம்ப வலிக்கும். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு இருக்குது. இதில் எப்படி போக போகிறோன்னு தெரியல. சரி, நான் அப்படியே போக உங்களுக்கு வாக் பண்ணுறேன். பட் இதில் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. பிரச்சனை ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆரம்பிச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்காது. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தோதாயிரம் பசங்களாம் இருக்காங்களே, அங்கேருந்து ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே முட்டி வலி பயங்கரம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 9 நாள் பிளான்ட் வேறு போட்டிருக்கேனா, பொறுமையாக போக வேண்டியதுதான். டைம் வந்து சம்திங் எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்ச நேரத்துலாம் இப்படி வலிக்கக்கூடாது. பார்த்துப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. என்ன ரத்த காயம் பிராண காயமாக ஆக போகுது, அவ்வளோதான். ஃபேமிலி, இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃபுல் இது வந்து நான் முடிச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நானாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் எனக்கும் இது. பார்ப்போம் என்ன தான். இந்த லெஃப்ட் முட்டி வேறு கொஞ்ச நாள் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா ரொம்ப வலிக்குது, என்னன்னு தெரில. நம்ம போக போக பார்ப்போம். இப்போ எவ்வளோ தூரம் வந்திருப்பேன். குட்டி குட்டி குழந்தைங்களாம் வருதுங்க, குழந்தைங்களாம் வராங்க. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். குட்டி குட்டி குழந்தைங்களாம் வருதுங்க. நம்மளால் இங்கேருந்து போக முடியாது போலங்க. குழந்தைய கிராஸ் பண்ணி போயிடுவோம் போனப்போ. என்னோடய ஃபஸ்ட் டைம் விசிட்டிங்க. பார்ப்போம். ஒரு டக்கு டக்குன்னு முட்டி வைக்கிறதுனால ஒலிக்குதோ. பொறுமையாக போனால் போகலாமோ? போய் குட்டி பேர் என்ன? ஆயிஷா. உங்கள் பேர் என்ன? ஸ்னேகாவா? முடியல சாமி. நான் சொல்லுவேன், ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு இறங்குங்க.
ஓகேவா? ஒரு தடவைக்கு நீங்கள் 10 தடவை யோசித்து இறங்கினா தான் இது உங்களோட எப்படி சொல்கிறது, நம்ம இந்த ஹில்ஸ்லாம் ஏறுறோம்ல, மலைலாம் ஏறுறோம்ல, அதை மாதிரி தான் இதுவுமே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாமினான்றதை விட நம்மளோட கால் பவர் முக்கியமாக இருக்கணும் இதில். நான் இப்போ தான் இன்னும் ஒரு 62 அம்மா நான் போயிடலாம், பொறுமையாக போயிடலாம். சரி ஓகே ஃபேமு, நான் போக போக இதை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கால் ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பாதி தூரம் முடிச்சுட்டு நான் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களோட சாய்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஒன்று நினச்சி வரீங்களே, அது நடக்கணும், இல்லை நடந்திருக்கும், இல்லை நடக்க போகுது. இந்த 3 ரீசனுக்காக தான் வருவீங்க. உங்களோட இது தான். ஓகேவா? நான் இப்போ ஒரு பாதி டிஸ்டன்ஸ் மேபி சொல்ல முடியல, பாதி டிஸ்டன்ஸாக எவ்வளோ இருக்குன்னு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறேன். திரும்பி எல்லாம் ரொம்ப பேச முடியல, என்னால் கால் வலி அவ்வளோ வலி எடுக்குது. ஓகேவா? நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரூமுக்கு போயிட்டு காமிக்கிறேன். நடக்க முடியல, செம்ம பெயினாக இருக்குது, லைட்டாக பிளட் வந்திருக்க மாதிரி இருக்குது. ரூம் போயிட்டு எப்படி கால் இருக்குது என்ன ஏதுன்றது எல்லாம் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? நம்ம இப்போ எந்த சர்ச்சு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பிளெஸ்ட் ஆரியோ அமாங் உமன் அப்படின்ற சம்திங் சர்ச். நேம் தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் ப்ரொனன்சியேஷன் எதனா தப்பாக இருந்தால் சாரி. ஓகேவா? பட் ஆனால் இங்கே நிறைய பேர் வராங்க. அதுவும் அந்த முட்டி போட்டுட்டு அந்த பீச் மண்ணில் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே நடந்து வர்றது ரொம்ப 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 கஷ்டம், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மாட்ட சும்மா ஜாலியாக சொல்லிட்டேன், ஈஸியாக வந்துடுவேன் போயிடுவேன் அப்படின்ட்டு. இந்த 26 வயசில் வந்து கால் வச்சு அங்கே முட்டி போட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோதான், கால்லாம் சம்திங் செம்ம பெயினாக இருக்குது. ரூம் போயிட்டு செக் பண்ணால் தான் என்ன ஏது எல்லாம் தெரியும். ஓகே ஃபேமிலி, நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வந்து விசிட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்டாமினா, கொஞ்சம் எனர்ஜி, தென் என்னால் முடியுன்ற நம்பிக்கை அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் அதை முடித்து அதுக்கப்புறம் போயிட்டு சாமியை பார்க்க முடியும். ஓகேவா? நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃபேமிலி, பை.